கலைஞர் ஐயாவோட ஆட்சி, ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி. இந்த 2 ஆட்சியில எந்த ஆட்சி? பேருமே எங்களுக்கு ஒன்றும் செய்யல. இல்லாதவங்களுக்கெல்லாம் ஏழை பையங்களாம் வீடு கட்டி விடுறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுத்தாங்க, மாட்டை கொடுத்தாங்க, ஆட்டை கொடுத்தாங்க, ஒன்றுமே இல்லை. ஏழைங்களுக்கு ஒரு கன்றாயும் கிடையாது. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கினே தான் இருக்கிறோம் சாமி. யார் வந்தாலும் இப்ப கலைஞர் இருக்கும்போது சரி, இல்ல அம்மா இருக்கும்போது சரி, எதுவா இருந்தாலும் நான் எதுவும் மாறல. எல்லாமே அவங்கவங்க திட்டம் தான். அவங்க 2 பேரும் பெரிய ஜாமான் 2 பேரும் இல்லை. 2 பேர் அநியாயத்துக்கு மிஸ் பண்றோம். கலைஞர் ஐயா இல்லங்கிறது எவ்வளவு மிஸ் பண்றீங்க? மிஸ் பண்ணல பிரதர். ஒரு இல்லைன்னா அதுக்கு தான் எங்க தலைவர் இருக்காருல்ல, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 100% வருத்தப்படுறோம். ஏன்னா ஜெயலலிதா அம்மா இல்லங்கிறது? அவங்கள மிஸ் பண்ணுறோம். அம்மா இல்ல, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றோம். ஜெயலலிதா அம்மா இப்ப இல்லங்கிறது எவ்வளவு மிஸ் பண்றீங்க? கோடான கோடிக்கு போயிடுச்சு அது. எனக்கு பின்சனே போயிடுச்சு அந்த அம்மா இல்லாத. அவர் இருந்தா அந்த அம்மா தான் எனக்கு பின்சன் கொடுக்கும். யாருமே எனக்கு பின்சனே போயிடுச்சு. எனக்கு யார் வந்து என்ன பிரயோஜனம்? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, இருந்தாலும் எங்கள் அண்ணன் மாரி இல்லை. யார் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன் மாரி. 5 ரூபா 10 ரூபா தான் எங்களுக்கு சம்பளம் ஏற்றினாங்க. இப்போ அதிகமாக சம்பளம் ஏற்றி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ தண்டமாக வேலை செஞ்சுட்டு இப்போ நான் உக்காந்துக்கிறேன், ரத்தம்லாம் சுண்டி போய். அவங்கள இருந்திருந்தா இன்னும் நல்லா, இப்போதைக்கு ஜனங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க இல்லைன்றது எங்களுக்கு அது ஒரு மிஸ் பண்ணுறோம். ஆமாம்.